இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லை டிவி மூலமாகவோ இல்லை நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவோ நம்ம பார்த்துன்னு வந்துருந்தா இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்குள்ளே எழுப்புற ஒரே கேள்வி வந்து உண்மையிலே பேய்ங்க இருக்கா இல்லையா. ஸோ இந்த டாபிக்குள்ளே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமனாக யோசிக்கிற ஒரே விஷயம் பேய் கூட பேசக்கூடிய மெத்தட், அதாவது ஒய்ஜா போர்ட். பேய்ங்களோட காண்டாக்ட் பண்ண முடியுமா, இதை பற்றின பேரனாமல் சயின்ஸ் என்ன சொல்லுது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாடணும். ஸோ கடைசியில் எங்களுக்கு என்ன ஆச்சு, ஸோ இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா பேய்களோட பேசுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள்னு சொல்லுவோம். வேர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட். இப்போ எந்த மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொல்லிட்டு எந்த இதுலன்னு தெரியல. ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கொண்டு இந்த போர்டு மூலமாக நம்மளால் பேய்களோட பேச முடியும்னு சொல்லிட்டு ஒரு தியரிக்கு வந்தாங்க. அமெரிக்கன் சிவில் வார் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து ரொம்ப உலக அளவில் அதிகமாக பேசப்பட்டு நிறைய மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாறிச்சு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து பேய்களோட பேசணும்னு சொல்லிட்டு லைவ் ப்ரூஃபே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாகுது. ஓகே, உண்மையிலே இருக்கா, அப்படி இருந்தால் அது நம்மளை என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. நான் இதை பற்றி இன்னும் படிக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன்ஸில் கேத்தலிக் சேர்ந்த பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டைமில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ், அதாவது ஒய்ஜா போர்டு மூலமாக நம்ம யூஸ் பண்ணி பேய்களோட பேசுகிற அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மீடியம் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் தி டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வச்சாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சாத்தான எழுப்புற ஒரு வழியாக வந்து அந்த பீப்புள்ஸ்லாம் நம்பினாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இதுக்கெல்லாம் தடை செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன் அது அப்போத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேய்களோட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கான ஆர்வம் போகுது. இதுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த ஆவி விடுறது, ஏவி விடுறது, சூனியம் வைக்கிறது சம்திங். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் அவங்க அந்த மாதிரி பேய்களோட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விளையாடி பார்த்ததில் நிறைய பேர் வந்து உண்மையாக நடந்திருக்குன்றாங்க, சிலர் இல்லைன்றாங்க. பட் எது உண்மை எது போய் நமக்கு தெரியாது நம்ம விளையாடுற வரைக்கும். ஸோ அதனால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிளான் பண்ணோம். ஸோ இந்த கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செட் ஆஃப் யூடியூபர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்தோம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து நடந்திருக்கு, சிலருக்கு நடக்கல. ஸோ அதனால் யாரோட டெசிஷனும் நம்ம எடுத்து இது பண்ணாமல் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இது பண்ணி ஓகே இது நடக்கதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணோம். ஸோ இந்த டெரஸில் தான் நம்ம வந்து அந்த ஒய்ஜா போர்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி காத்தடிச்சுன்னு இருக்குது. டைமில் தான் நம்ம பண்ண போகிறோம். நைட் டைமில் பண்ணால் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ டார்க்கில் பண்ணணும். ஸோ அதனால் இதுதான் நம்ம லொக்கேஷன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பண்ணுற செட்டப்லாம் நீங்கள் ஃபுல்லாக இங்கே சைடில் வந்து பெரிய கேண்டில்ஸு, சுற்றி வந்து ஸ்மால் கேண்டில்ஸை வச்சுருவோம். ஸோ இப்போ ரூல்ஸை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கும். ஸோ இதுக்கு இந்த கேமுக்கான பேசிக் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டான இடத்துல, அதாவது டார்க் ஸ்பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதுவும் வித் லைட் ஆஃப் கேண்டில் லைட்ஸ், அதாவது கேண்டில் லைட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், வேறு எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா மோர் தென் ஒன், அதாவது ஒருத்தர் மட்டுமே பண்ண முடியாது, ஒருத்தருக்கு மேற்பட்ட 2 பேர் 4 பேர் 3 பேர் எக்ஸெட்ரா. ஸோ எதன் பேர் நினச்சி பண்ணலாம், ஆனால் ஒருத்தர் மட்டும் சோலோவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல். ஸோ பேய் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ட் வித் எஸ் அண்ட் என் வித் நோ. ஸோ எஸ் ஆர் நோ கேள்விங்க மாதிரி கேட்க சொல்லி இது சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனலி குட் பை சொல்கிற வரைக்கும் கேமை முடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. I just came across the movie Romancem. ஸோ அந்த மூவி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அது உண்மையான ஸ்டோரின்னு சொன்னாங்க. திஸ் இஸ் த திங் விச் கெட் மீ மோர் க்யூரியஸ். ஸோ அதனால தான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணலாங்கிற தாட்டுக்கே வந்தேன். அப்பா ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஒரு இஷ்யூ நடந்துடுச்சு. எனக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரி பதத்தை எடுத்துச்சு. நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேமு லைக் திடீர்னு எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு அண்ணன் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஏன்டா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆடா லைக் அதோட நம்ம இந்த வீடியோ பண்ணுறப்பவே ரித்திகேஷ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஆமாம், பண்ணணும்னு ஒரு இங்கே இதுவும் இருக்கு. ரித்திகேஷ் வரணுன்ட்டு போய் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த விஷயம் நடக்குது, அந்த மாதிரி நியூஸ் வருது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் அந்த டைமில் நான் கொஞ்சம் உண்மையிலே பயந்தேன். ஸோ இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக இல்லை, நம்ம சீரியஸ்னஸ் தெரியாமல் நம்ம எதுவும் விளாட்றோமா அப்படின்ட்டு.
பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு முறை டிசைட் பண்ணுறோன்னா அந்த விஷயத்தை முடிக்காமல் ஏஞ்சிக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நாங்கள் இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதே பிளேஸு அதே மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்து இந்த வாட்டி எங்கள் ஃப்ரெண்டு ரித்திகேஷும் வந்தான். ஸோ அவனையும் சேர்த்து வச்சுக்கின்னு நாங்கள் இந்த வீடியோ பண்ணோம். ஆப்போசிட்ரா இங்கேயா வைத்தியமானியா கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ஏன்னா இங்க வந்து உட்கார்றேன், இங்க வந்து உட்காரோம், அங்க உட்கார்றது, இங்க வந்து உட்காரோம். யாரும் ஆனா விட மாட்டேன், விட மாட்டாங்க. உங்களெல்லாம் ஃப்ரெண்ட் சொல்றதுக்கே ஐ பப்பிஷேட். நாங்க மட்டும் என்ன விசுவாசம் இல்லன்னு இருக்கோம். பயப்படணும்டா. கேம் மாதிரியே தெரியல, சும்மா கண்டென்ட். அவ்வளவுதான். நிஜமாடா நான் கேம்னே நினைக்கல. கண்டென்ட்க்கு தான் நான் சொல்றேன். கேக்குறவன் கேனனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ பாத்தீங்களா வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மச்சி கொஞ்சம் சைடு வந்துரு. ஐ மீன் இந்த சைடு நம்ம லைட்டா இருக்கலாம். டேய் இங்க நீ பத்தல ரைட்டா டேய் எடுக்குடா கை வேற இருந்து. நீ கொஞ்சம் தான் தள்ளி போ. 2000 years later. கேம் வந்து 10 minutes நம்ம கோரஸா கூப்பிடலாம். வந்துச்சுன்னா இது பண்ணுவோம், வராட்டி நம்ம பாருங்க கிளம்பி போக வேண்டியது தான். ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் மூவி தான். அது வந்து ரியல் ஸ்டோரின்னு சொன்னதுனால தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறோம். ரியல் ஸ்டோரியா? ரொமான்ஸ் ரியல் ஸ்டோரி தான் சார். அது ரியல்ல இதுவா இருக்குடா. பயப்படாத பயப்படாதா. உண்மையில நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ ரொமான்ஸ் மூவியில் எப்படி காமிச்சாங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் இது பண்ண போகிறோம். அதை மட்டும் ஏற்றிட்டு வந்துடுறோம் ப்ளீஸ்டா. ஆத்து வருமாடா நிஜமாவே? ஆத்மாவேவா ஆத்மாவேவா ஏதோ பெருசா பண்றீங்க. ஆத்மாவேவா 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 ஆத்மாவேவா. ஆத்மாவேவா ஆத்மாவேவா ஆத்மாவேவா. அங்க போக கூடாது. ஏய் நான் எங்கடா நவுத்துறேன்? அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? ஆத்மாவேவா ஆத்மாவேவா ஆத்மாவேவா. என்னடா வர மாட்டேங்குது? டேய் வந்து போறா, போது இங்க போறா. ஒரு 2 minutes நம்ம கான்சென்ட்ரேட்டா ட்ரீட் பண்ணணும். நம்ம வந்து 6 மனசுல ரொம்ப காதடிக்குதுடா பைத்தியம். காதல்ல காத்து அடிக்குது டேய். இவன் டேய் வாடா டேய் விளையாடாதீங்க. டேய் விளையாடுறதுக்கு தான்டா அது. காத்தடிக்குதுடா, நம்ம வீட்ல போய் பண்ணலாம்டா. நீ ஊதிட்டு காத்து அடிக்குது உனக்கு கதை அடிக்கிற. அங்க போய் அடிச்சு வரதுல அதான் ஏத்தி ஓடு ஓடு ஓடு. ஒரு படமே எடுக்கலாம். இருக்கலாமா? ஏய் வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திர கக்கூஸ் கூட கட்ட முடியாது. ஓகே நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்றோம். கை விடாதீங்கடா. இல்லடா அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, ஸ்பிரிச்சுவலா நம்பி இது பண்ணணும்னு சொன்னாங்க. பிகாஸ் எல்லாருமே நம்புங்க, அதை வரணும்னு நம்புங்க. கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. ஆத்மாவேவா 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 ஆத்மாவேவா. யாரோ தள்ளுறீங்கடா டேய். ஆத்மாவேவா 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 ஆத்மாவேவா. நீ வெயிடா எடுக்கூடாதுடா. ஆத்மாவேவா 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 ஆத்மாவேவா. நீதான் தள்ளுற. மாறுகடா அது சம்பவம்ல சரித்திரம். மனசார நம்பி இது பண்றான். அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஆத்மாவேவா 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 ஆத்மாவேவா
ஆத்மாவே வா 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 வரலாம் வா வரலாம் வா போயிடுவா வரேன் தனியா ஆத்மாவே வா வச்சு பத்தச்சுக்க மாட்டேன். இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனால தான் இவர் ட்ரை பண்ணாரு. ஆமா சார், நான் முட்டாளு, இவர் நாசா விஞ்ஞானி. ஆத்மாவே வா ஆத்மாவே வா ஆத்மாவே வா ஆத்மாவே வா வா நம்பி வா சீட்ட வா வா ஏங்க பேக்குங்க அச்சு சொல்ற பேக்குங்க அனுப்பிச்சு வா ஸோ சாப்பிட்ட வா அவ்வளோதான். இதுக்கு போய் பயந்துக்கிட்டு முடிஞ்சிச்சு. டெய்லி 15 மினிட்ஸ் நாங்கள் உட்காந்து இது பண்ணோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பேயெல்லாம் எதுவும் வரல. இந்த வீடியோவில் நான் உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பிரேக்.